உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்கள்ட்ட கடன் கேட்கறாங்க. ஆனா நீங்க கடன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான விஜய் தாங்க இது. யோசிங்க. 40 அப்ளிகேஷன் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்ககிட்ட இந்த 4 கேள்வியை வந்து கேளுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், ரெண்டாவது வந்துட்டு எதுக்காக அந்த பணம் தேவை, எத்தனாம் தேதி வட்டி பணத்தை கொடுப்பீங்க, அசல் பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போறீங்க, நீங்க எவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்றத வந்து கேளுங்க. இதுக்கு ரெண்டாவது ஸ்டெப் இந்த ஊர் எந்த ஊரு, இப்ப எங்கே இருக்காங்க, இப்ப இருக்க ஊர்ல எத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும், அவங்க எந்த கம்பெனில வேலை பார்க்கறாங்க இல்ல எந்த கடையில வேலை பார்க்கறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பணம் கொடுக்க போறீங்க அப்படின்றது தெரிஞ்சுன்னா அவர் மேல ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏதாவது அவங்க இருக்கா அப்படின்ற பட்சத்துல அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்கி வச்சுட்டு பணத்தை கொடுத்தாருன்னா அவங்களோட ஒரு ப்ரோனோட் வாங்க. அந்த ப்ரோனோட்ல ஸ்டாம்புக்கு மேல அவங்க சைன் வாங்க, பின்னாடி வந்து கைரேகை வாங்க. ரெண்டாவது அவங்களோட செக் வாங்க, அந்த செக்கை வந்து சைன் மட்டும் வாங்க, பின்னாடி சைன் வாங்க, அது டேட்டு போட விட்டுறாதீங்க. மூணாவது மொழி பக்கத்துல ஒரு சைன் போட விட்டு பின்னாடி கைரேகை வாங்கிங்க. நாலாவது என்னன்னா, நீங்க வந்து அக்கௌண்ட்ல போட்டதுக்கான ரிசிப்ட போட்டோட வாங்கி வச்சுக்கோங்க.